ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. அனைவருக்கும் அத்தியனோத்சவம் நல்வாழ்த்துக்கள். நம்மாழ்வார் திருவடி தொழல் என்பது இந்த அத்தியனோத்சவத்தின் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த நம்மாழ்வார் திருவடி தொழல், நம்மாழ்வார் மோட்சத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வைகுண்ட ஏகாதசியை பின் 10 நாள் இரா 10 ரா10 என்று கூறுவார். அந்த ரா10ல் நம்மாழ்வார் அருளிய, நமக்கெல்லாம் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களை பெருமாளுக்கு அனுசந்தானம் செய்வார்கள். ஒவ்வொரு நாள் 100 பாசுரம் என்ற கணக்கில் ஒவ்வொரு நாள் அந்த பாசுரங்களை செய்வித்துக் கொண்டு 10வது நாள் இந்த 1000 பாசுரங்களின் பூர்த்தியாக அன்று நம்மாழ்வார் திருவடி தொழல் என்பது மிக சிறப்பாக அனைத்து க்ஷேத்திரங்களிலேயும் நடக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி பூர்த்தியான இந்த அத்தியனோத்சவத்தில் இந்த 10ஆம் திருநாள் நம்மாழ்வார் மோட்சம் என்பது மிக விசேஷமாக நடைபெறும். அதில் முக்கியமாக கூறப்பட்டுள்ளது அர்ச்சிராதி என்ற விஷயம். இந்த அர்ச்சிராதி என்பதை திருச்சேரை, மன்னார்குடி போன்ற க்ஷேத்திரங்களில் அர்ச்சகர் எம்பெருமானுக்கு இந்த 10 நாள் எம்பெருமானை முன்னிட்டு நம் அனைவருக்கும் இதை நமக்கு அருளி செய்வார். அந்த அர்ச்சகர் வாசிப்பதான அர்ச்சிராதிதான் ஒரு ஜீவனானது மோட்சத்தை எப்படியெல்லாம் சென்று சேரும், மோட்சலோகத்திற்கு வைகுண்டத்திற்கு எப்படியெல்லாம் அந்த ஜீவன் செல்கிறான் என்பதை நமக்கு காட்டுவதுதான் இந்த அர்ச்சிராதி. இதைதான் பின்னால் பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை பிராமாணிகமாக கொண்டு அவர் அருளிய 18 ரகசிய கிரந்தங்களில் முக்கியமான ஒரு மிகவும் மிக மிக விசேஷமான இந்த அர்ச்சிராதியை நம் அனைவருக்கும் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் நமக்கு அருளி செய்கிறார். அதில் ஒரு மோட்சத்திற்கு வைகுண்டத்திற்கு தகுதியான ஜீவனானது இந்த சரீரத்தை விடுத்து அர்ச்சிஸ், பகற்பொழுது, சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்பத்சரம் என பல்வேறு லோகங்களை தாண்டி சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், வித்யுட் லோகம், வருணலோகம், இந்திரபட்னம், சத்தியலோகமாக ஒவ்வொரு லோகத்திற்கும் அந்த ஜீவன் செல்கிறார். அந்தந்த லோகங்களில் அந்தந்த லோகங்களுக்கு தலைவன். உதாரணத்திற்கு சூரிய மண்டலத்திற்கு செல்லும் பொழுது சூரியன் அங்கே அந்த ஜீவனுக்கு, அந்த ஆத்மாவிற்கு அவருடைய கைங்கரியமாக அந்த பல்லக்கை அவரே தூக்கிக் கொள்கிறார். அந்த ஜீவனுக்கு என்னென்ன மரியாதை செய்ய முடியுமோ அதை செய்கிறார். இப்படியாக அந்தந்த லோகங்களை தாண்டி சத்தியலோகம் வரை செல்கிறார். சத்தியலோகத்திற்கு அடுத்ததாக அங்கிருந்து அந்த ஜீவன் விரஜா நதியை அடைகிறார். அந்த விரஜா நதியில் ஸ்நானம் செய்து இக்கரை சத்தியலோகம், அக்கரையில் அந்த ஜீவன் எழுகிறார். அப்பொழுது அங்கே அமானவன் என்பவர் அவருக்கு துணையாக இருந்து, அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்றதாக அந்த அமானவன் கைப்பற்றி அந்த ஜீவனுக்கு திவ்ய சரீரங்கள், நாம் துவாரபாலகர்கள் முதலான எப்படி நாம் அவர்களை சேவிக்கிறோமோ சங்க சக்கராதிகளுடனும் கதை எம்பெருமான் போன்ற மிக மிக அழகான திருமுகத்துடனும் நாம் அனைவரும் இருப்போம். அந்த விரஜா நதிக்கு அந்த பக்கம் சென்று அந்த அமானவன் நம்மை கரத்தால் தீண்டியவுடன் நமக்கு திவ்ய சரீரமானது நமக்கு அங்கே கிடைக்கிறது. அங்கிருந்து அந்த அமானவன் சென்று நம்முடைய ஆச்சாரியன், நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார் இல்லையா, அந்த ஆச்சாரியனிடம் நமக்கு அழைத்து செல்கிறார். அந்த ஆச்சாரியன் அங்கிருந்து எம்பெருமான் திருவடிக்கு அழைத்து செல்கிறார் நம்மை. அதுதான் அந்த எம்பெருமானுடைய திருவடியை அந்த ஜீவன் சென்று எம்பெருமானை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த மோட்சத்தை, அந்த வைகுண்டத்தை அந்த ஜீவன் அடைகிறார். இதை அப்படியே நமக்கு காட்டுவதற்காக நிறைய பேர் கேட்பாங்க, மோட்சத்திற்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கேள்விக்கு நம்மாழ்வாரை வைத்து நமக்கு எப்படியெல்லாம் நாம் இந்த பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தால் நாம் எப்படி வைகுண்டத்திற்கு செல்வோம் என்பதை நமக்கு பிரத்யட்சமாக நமக்கு காட்டுவதுதான் இந்த நம்மாழ்வார் திருவடி தொழல் என்பது. இப்பொழுதும் இது மிக மிக விசேஷமாக
தேரெழுந்தூர், திருச்சேரை, நாகப்பட்டினம், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம் முதலான பல்வேறு விதேசங்களில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது ராப்பத்தின் கடைசி நாள் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாளாக இந்த நம்மாழ்வார் திருவடிதொழல் நடைபெறும். இதில் முக்கியமாக கும்பகோணம் கஷேத்திரத்தில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு அவர் 5ஆம் திருநாள், அங்கே 15ஆம் திருநாள் மற்றும் 20ஆம் திருநாள் 2 நம்மாழ்வார் திருவடிதொழல் மற்றும் மன்னார்குடியில் 3ஆம் திருநாள் மற்றும் 10ஆம் திருநாள் 2 திருவடிதொழல். இந்த கஷேத்திரங்களில் மட்டும் மன்னார்குடி கும்பகோணத்தில் மட்டும் 2 திருவடிதொழல். பாக்கி எல்லா கஷேத்திரங்களிலும் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாள் மிக சிறப்பாக இந்த நம்மாழ்வார் திருவடிதொழல் நடைபெறும். இது எல்லாம் நமக்கு ஒரு உத்வேகம் அளிப்பதற்காகவும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், இந்த காமிய பலன்களை விடுத்து நாம் வைகுண்டத்திற்கு செல்வதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாமும் தொழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஸ்ரீ பாஞ்சராத்திராக முறைப்படி இந்த அத்தியனோத்சவத்தின் பூர்த்தியாக இந்த நம்மாழ்வார் திருவடிதொழல் தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. நாமும் அதை அனுபவித்து எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமः.